Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அந்த கட்சிக்கு இப்போ 234 தொகுதியில் போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? அவர் இப்போ விஜயோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, அவருக்கு வந்து மெயினாக இப்போ ஜனநாயகன் ரிலீஸ். இப்போ வந்து அவர் பிஜேபி இதுதான் ஒரு மைண்டில் ஓடுமா? கண்டிப்பாக அவர் வந்து சினிமா துறையில் இருக்க அவர் படங்கள் எப்படி ஓடுதோ, அண்ணாமலையோட அரசியல் பாஜகவுக்குள் ஏறத்தாழ முடிந்துவிட்டது. பஞ்சாயத்து முதல் பார்லிமெண்ட் வர்ற ஓட்டு எனக்கான ஓட்டாக தான் இருக்கும். சீமானோட பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, திமுக அதிமுக ஒரு கேஸ்டில் ஓட்டு போடும்போது அதுக்கப்புறம் ரூம்ல போய் பூட்டிப்பாங்களா? இல்ல அக்சஸ் இல்ல அப்படின்ற அந்த டெர்மினாலஜியே புரிய மாட்டேங்குது. என்ன அக்சஸ் வேணும் இவருக்கு? இல்லை என்ன பிரச்சனைனா, பீப்புள் வாண்ட் பவர். நான் அதுக்கான பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல. இல்லை சிரஞ்சீவி கூட அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவர் போனார். திருப்பதியில் ஜெயிச்சுட்டு தான் போனார். பிளானிங்கே எல்லாம் வந்துட்டார். இப்போ வந்து என்ன பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் திமுகவுக்கு இருக்க பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கே இருந்தார். எங்களுக்கு வந்து நாங்கள் பொலிட்டிக்ஸ் சர்வே வேணும், எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் விமர்சகர் செஃபாலஜிஸ்ட் வம்சிச்சந்திரன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த போஸ்ட் கரூர் எபிசோட் ஒரு மாதிரி ஷேப் அப் ஆகி வந்துட்டு இருக்குது. ஒரு டெட்லாக் இருந்தது. இதை தாண்டி வேறு என்ன பேசுறது, விஜய் ஏன் வரல அப்படின்றத பற்றியே கிட்டத்தட்ட ஒரு மாதம் எல்லாரும் பேச வேண்டிய சூழல் இருந்தது. இப்போ அது கொஞ்சமாக பிரேக் ஆகி கொஞ்சம் பேர் மகாபலிபுரத்தில் மீட் பண்ணி விஜய் அவரோட கண்டோலன்ஸ் சொன்னது, அதை சுற்றிய விமர்சனங்கள் வந்தது. அதற்கப்புறம் ஒரு பழையபடி ஆளுங்கட்சியை நோக்கி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் டெல்டாவில் நீங்கள் சரியாக செயல்படலை, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. பொலிட்டிக்கல் சினாரியோ அட் த மொமெண்ட் போஸ்ட் கரூர் எப்படி இருக்குது சார்? போஸ்ட் கரூர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரூர் இன்சிடென்ட்டே ஒன்றும் பெரிய தேர்தல் அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் என்னன்னா, விஜய் என்ற தனிப்பட்ட நபர் அந்த நடிகருக்கு கொஞ்சம் அங்கங்கே சிம்பத்தி இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் இந்த இண்டிவிஜுவல் சிம்பத்தி இருக்குது. ஆனால் அவருக்கு லீடர்ஷிப்பே இல்லைன்றது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் பொலிட்டிக்கல் சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருக்குமே விஜய் என்றவருக்கு வந்து அந்த ஃபுல் ஒரு எலெக்ஷனில் எல்லா சீட்டும் கேண்டிடேட் போட்டு ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா, இந்த கட்சிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்றதே ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிசிஷன் எடுப்பார் இந்த தேர்தல் மையப்படுத்தி. ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் சர்க்கிளில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதிமுக பாஜக அணியில் விஜய் சேர்ந்துருவாரா இல்லையான்னு அதுவே பெரிய டைலமா. அதிமுக மூத்த நிர்வாகிகள்லாம் பேசும்போது ஒரு டெஸ்பிரேஷன் தெரியுது. அவங்க விஜய் கண்டிப்பாக எங்களோட வரணும், அந்த கட்சி ஒன்றுமெல்லாம் போயிடும்னு அவரை சொல்கிறாரு. எடப்பாடி தரப்பில் வந்து அவரே அந்த கூட்டத்துக்கு வந்து என்டார்ஸ் பண்ணுறாரு. வந்துருச்சு கூட்டணி வந்துருச்சுன்றாரு. ஒரு லீடர் ஸ்டேஜில் இருக்கவர் வந்து அது பேசணுன்ற அவசியம் இல்லை. அப்போன்னா அவங்க சைடு டெஸ்பிரேஷன் இருக்குது. விஜய்க்கும் என்ன நெக்ஸ்ட்டு பண்ணணும்னு தெரியல. அந்த கட்சிக்கு இப்போ 234 தொகுதியில் போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அதுவும் தெரியல. இந்த ஒரு அன்சர்டன்ட்டி தான் திமுகவுக்கே ஒரு பெரியனா. அதிமுக பாஜக அணியில் விஜய் சேர்ந்தா அப்போ கூட எட்ஜுன்னு கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கும். அது காரணம் வேறு ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எடப்பாடியோட லீடர்ஷிப் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங். எனக்கு விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் ஆக்டர் வந்து எடப்பாடி ஒரு சிஎம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணால் அவர் எடப்பாடியோட லீடர்ஷிப் கொஞ்சம் நிற்கும். அந்த லீடர்ஷிப்பில் இன்னும் அவங்க ஓட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அதுதான் திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டத்தை கொடுத்து இவர் என்ன தான் பண்ண போகிறார். ஸோ அந்த அணியில் விஜய் சேரக்கூடாதுன்றதுக்கு ஸ்டாலின் முதலேருந்தே ரொம்ப கீனாக இருக்கார். அவர் கரூரில் இறங்கி ப்ரெஸ் மீட்டில் விஜய் கைது பண்ணுவாரான்னு சொல்லும்போது இதில் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இப்போ அப்படி சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து விஜய் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வந்து போட்டு எந்த தலைவரும் வந்து கூட்டத்துக்கு வந்தவங்கலாம் ஒரு பாராட்டு பத்திரம் வாசிக்கிற மாதிரி அப்படின்ற ரொம்ப சாப்பிட்டாரு. அந்த ஹைகோர்ட்டில் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நீங்கள் கவர்மெண்ட் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கீங்க, இந்த அரெஸ்ட் பண்ணுற நோக்கம் காட்டலை, இன்டென்ட் காட்டல, 2 பேர் மட்டும் நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணிக்கி மற்றவங்க யாருமே அரெஸ்ட் பண்ணலன்னு. புசி ஆனந்தெல்லாம் இவங்க நினச்சா அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாமல் 2 பேரும் சுற்று விட்டதே அதுவே ஒரு பெரிய மெசேஜ் தான். தட் ஸ்டாலின் விஜயோட ஈகோ ரொம்ப ரப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அரசியல் தெரிஞ்சவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது நம்ம ஒரு அரசியல்வாதி கெஸ் பண்ணலாம். அரசியலே தெரியாத ஒருத்தர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்றது யாருமே ஏன்னா ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்க ஒரு தப்பா டிசிஷன் எடுத்து அதால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கூடாது. இது எல்லாத்தையும் விட நான் உறுதியாக நம்புறது வந்து ராகுல் காந்தி
ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசல, ஸ்டாலின் சொல்லி தான் பேசினாருன்னு நான் நம்புறேன். அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே. ஹவ் எதனால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த ஒரு மெக்னானிமஸ் ஜெஸ்டர், இல்லை என்ன பொலிட்டிக்கல் இன்டென்ட் அது பின்னாடி? நான் லாஸ்ட் 10 years ஸ்டாலினோட பாலிடிக்ஸை பார்க்கும்போது ஓகே ஒரு விஷயம் கிளியர். அவர் வந்து ஹீ இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் என்னோட ரைவல் யாருன்றது கிளியராக இருக்குது. இபிஎஸ்எஸ் எடப்பாடி. அவர் மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டு போகணும் தான் பார்க்குறாரு, இன்க்ளூடிங் சீமானு சொல்கிறீங்களா? எல்லாரோட மெக்னானிட்டி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ ஒரு வேளை விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து அந்த அணி ஒரு 20-30 சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சா, அப்போ எதுக்கு எதிரி பாலா பண்ணணும்? அதுக்கு அந்த 20-30 சீட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு 10-20 சீட் நானே விஜய் கொடுத்துட்டு போகிறேன், என்கிட்டே வந்து ஜெயிச்சுட்டு போட்டுமே. விஜய் அந்த ஜெயிக்கிற சீட்டு நானே கொடுத்துருப்பேன், நீங்கள் எதுக்கு அங்கே போய் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு அவர் யோசிக்கிறார். சார் இது வந்து ஒரு 2026 ஆஸ்பெக்டில் எனக்கு இடிக்குது. இது வேணால் ஒரு 2029க்கான பிகர் பிக்சர்னு இதை எடுத்துக்கலாம். பட் நமக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் இருக்குது, சட்டசபை தேர்தல் இருக்குது. இப்படின்னும் பொழுது என்ன பண்ணுறது சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் இதை திரும்பவும் இதை கேட்க வேண்டியிருக்குன்னா, ரூமர்ஸ் வேர் அஃப்ளோட். அதாவது சிரஞ்சீவி வந்து கட்சியை வந்து காங்கிரஸ்ல சேர்த்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் முன்மொழியப்பட்டது. விஜய் வந்து நீங்க எங்களோட ஐக்கியம் ஆயிடுங்க, அதாவது கூட்டணியின் இல்லை ஐக்கியம் ஆயிடுங்கன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு டாக் போனதாகவும், அது என்ன ஆச்சு, க்ளோஷர் அதுக்கு இன்னும் வரலன்றது மாதிரியும் ஒரு டாக் ஓடிட்டு இருந்தது இல்லையா? அதுலேருந்து இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அது நிச்சயமாக இந்த ப்ரொபோசல் காங்கிரஸும் அவங்க இப்போ ராகுல் காந்தியே பேசுகிறாருன்னா ஒரு லாங் டர்ம் உண்மையாக பேசுனது அவர் செல்வப்பிரதிக்கு பேசினார்னு சொல்கிறாரு. விஜய் தரப்பில் அஃபிஷியல் சொன்னோம். பட் ராகுல் காந்தி பேசலன்னு இது வரைக்கும் எங்கே ஒப்புதல் கொடுக்கல. செல்வப்பிரதிக்கு கொடுத்தே நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்லலாம், ஸ்டாலின் சொல்லி தான் பேசினாருன்னு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். பேசியிருந்தா இதுதான் பேசணும். ஆனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டுட்டு விஜயுடன் கூட்டணி போகிறேன்னு சொல்றதுலாம் சும்மா அந்த சோஷியல் மீடியாவில் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர அது நடைமுறை அரசியல் சாத்தியம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்க்க வேண்டிய அரசியல், டெல்லியிலேருந்து பார்க்க வேண்டிய அரசியல். அது சார் எப்படி பார்த்தாலும் ஒரு 40 சீட்டுன்ற ஒரு எட்ஜு திமுக ஆல்ரெடி இருக்குல்ல. இப்போது இதுக்கு முந்தின நான் வந்து பாராளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா EVKS மட்டும்தான் தோற்றிருந்தார். வேற யாரும் வந்து இவங்க இதில் பெரிய தோல்வின்னு இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு கிளீனாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாமே. இதற்கு மேலே விஜய் உள்ள வரணுன்ற நெசசியேஷன் இவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்க அவர் சான்ஸ் எடுக்க வேணான்னு பார்க்குறாரு ஸ்டாலின். அப்போ சான்ஸ் எடுக்கிற அளவு வீக்காக இருக்காங்களா? ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கா? அது எப்போவுமே ஒரு லீடர்ன்ற பொசிஷன் கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டாலினோட பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஷரிங் ஸ்டெப்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணியிருக்காரு. இந்த அலையன்ஸையே ஒரு இன்டாக்டாக வச்சுட்டு வந்திருக்காரு. இந்த அலையன்ஸுக்கு எதிராக ஒரு பலமான அலையன்ஸ் வந்துட்டாலே ஒரு பெரிய ஒரு பர்செப்ஷன் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பேசுகிற பலரும் அந்த ஆன்டி-டிஎம்கே ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியும் திமுக ஆட்சி தான் மீண்டும் வரும்போது. பட் ஆனாலும் ஏதோ நடந்துடும், அதே நடந்தது. சப்போஸ் தான். ஆமாம், விஜய் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாப்புலர் ஆக்டர் வந்து இங்கே சேர்ந்தாங்கன்னா அது பெரிய பர்செப்ஷன் லெவலில் பெரிய பூஸ்ட் கொடுக்கவே கிடைக்கும். அது வந்து அப்போ ரொம்ப நெருக்கன்ற மாதிரி கான்டெஸ்ட் போகும். அது வந்து எப்படி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கும். நீ திமுக தோக்க தேவையில்ல, பட் நீங்க சொன்னது 40 சீட் லீடுன்றது ஒரு 20 சீட்டு வந்துருச்சுன்னா அந்த 20 சீட்டு வந்து அந்த 20 சீட் லீடு வந்து திமுக கூட்டணிக்கான லீடு, இண்டிவிஜுவல் திமுக லீடு இல்லை. அப்போனா ஒரு கூட்டணி ஆட்சிக்கே ஒரு தள்ளப்படலாம். அது இன்னும் சிக்கலாம். உதயநிதி டெபுட்டி சிஎம் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் சான்ஸ் எடுக்க வேணும்னு பார்க்குறாரு. எடப்பாடியோட சீட்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் குறைக்க முடியுன்றதுக்காக தான் பார்ப்பார். ஓகே. எனக்கு இதிலிருந்து எழுற ஒரு சின்ன சந்தேகம், அதாவது பரம வைரிகள் அப்படின்னு பார்க்கப்பட்ட தாவேகா திமுக கூட இணைஞ்சிருவாங்களோன்ற டோன் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்கிறது வந்து நேரடியாக சொல்ல, த்ரூ காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் டிஎம்கே தாவேகா இந்த ஒரு டாக் வர்ற அளவு கூட ஏன் வந்து தாவேகா அதிமுக பாஜகன்ற டாக்ஸ் பலமாக இல்லை? இஸ் இட் நாட் வெல்? அங்கே ஆப்போசிட் சைடில் பிஜேபி ஏடிஎம்கே என்ற கெமிஸ்ட்ரி சரியா இல்லையா, இல்லை பிஜேபி ஏடிஎம்கே தாவேக்கான்ற இந்த ஈக்குவேஷன் மிஸ்ஃபிட்டாக இருக்கிறதுனால அதை பேச மாட்டேங்கிறாங்களா? மெயின் ப்ராப்ளம் விஜய்க்கு அங்கன்னா பிஜேபி தான்.
அவர் கொள்கை எதிரியா அரசியல் எதிரியா இந்த ஒரு சாய்ஸ் அவர் எடுக்கிறது தான் இப்போ பெரிய டைலமா. இன்கேஸ் அவர் வந்து தனித்து போட்டியிட முடியல, கூட்டணி போனோம்னா இந்த சாய்ஸ் தான் பெரிய பெரிய டைலமா. இது Catch-22 மாதிரி. ஆமா ஆமா. அவர் வந்து கடந்த காலத்துல எனக்கு வந்து அன்அஃபிஷியலா கிடைச்சது. எனக்கு வந்து அவர் சீமானிடம் 19 நானும் நீங்களும் போய் அதிமுக நம்ம 3 பேர் சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் வைத்தாரு அப்படின்ற ஒரு சில தகவல்லாம் வந்தது. அந்த ஒரு கூட்டணி அவர் அதிமுக அக்செப்ட் பண்றதுல பிரச்சனை இருந்தது கிடையாது. அவரும் நம்ம அவர் மீது வைக்கப்பட்ட அவசியமா நீங்க அதிமுக பிரச்சனை விமர்சிக்கவே இல்லைன்னு. அதான் எம்ஜிஆர் கட்சி ஒரு மாதிரி நீங்க வந்து பாஜகவிடம் நீங்க வந்து கட்சி அடக்கி அந்த லைன்ல போயிட்டீங்களே ஐயா. அந்த அப்ப அதிமுக ஊழல் கட்சின்னு அவர் எங்கேயும் சொல்லல. திமுக மட்டும் தான் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருல. ஸோ அவர் வந்து அதிமுகவோட அவருக்கு மெயின் இஷ்யூ பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கிறதான். பிஜேபி அலையன்ஸில் போகிறதுன்றது அவருக்கு வந்து பல சிக்கல்களை கொடுக்கும். அவரோட சோஷியல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸ்னா அது ஒரு நேரத்துக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆன்டி பிஜேபி. அவங்க எப்படி இந்த அலையன்ஸ் பார்ப்பாங்க, பிராண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை வெற்றி பெறலைன்னா அவரோட சினிமா கரியர் அந்த அந்த சினிமா இமேஜ் பெரிய அடி வாங்கும். ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க சில நெருக்கடிகள் கொடுக்கலாம். அதெல்லாம் அவர் மைண்டில் இருக்கும். ஸோ இதுதான் அவர் இந்த சான்ஸ் இருக்கு வேணும்னு பார்க்குறாரு. இந்த பக்கம் போனால் திமுகவை எதிர்த்துட்டு அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணணுமே அப்படின்றது. பட் ஆனால் இங்க பண்ணிருக்காரு, வைகோ பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, விசிகா இருக்காங்க. அவங்க பொலிட்டீஷியன்ஸ், இவர் இன்னும் பொலிட்டீஷியன் கிடையாது. அதுதான் சார். தொடர்ந்து இப்படியே சொன்னா எப்படி சார்? அவர் ஒரு பொலிட்டீஷியன் இல்ல ஒரு யாரோ ஒரு ஏதோ ஒரு மொமெண்ட் அவங்களை மெருகேற்றும் இல்லையா? அந்த கரூர் சம்பவம் அவரை மெருகேற்றி இருக்கலாம். இவ்வளோ ஒரு பொலிட்டீஷியனே இல்லைன்னா ஏன் வந்து எடப்பாடி மாதிரியான ஒரு ப்ரூவன் ஒரு 2 டெக்கேட்ஸ் 3 டெக்கேட்ஸ் லீடராக இருக்கக்கூடிய ஆள் வந்து இறங்கி வந்து நீங்கள் எங்களோட வாங்கன்னு கூப்பிட போகிறாங்க. அவர் பொலிட்டீஷியன்ற ஒரு ஃபேக்டர் எப்படி நம்ம டிஸ் பண்ணிட முடியும்னு கேட்குறேன். அவர் பொலிட்டீஷியன் இல்லாததால எடப்பாடி வந்து இவர் ஈஸியாக நம்ம டேர்ம்ஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து நம்ம டேர்ம்ஸ் இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 30-40 சீட்டு நான் நீங்கள் கொடுக்குறேன். எடப்பாடியோட திங்கிங் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, நான் விஜயை வச்சு நான் பிஜேபி கண்டெயின் பண்ணுறேன்னு போகிறேன். ஏன்னா அவருக்கு இருக்க பெரிய சிக்கல்னா 2021 அவர் வந்து 19 3.5% எடுத்த பிஜேபியோட கூட்டணி வர்றாரு. இப்போ வந்து 11% எடுத்த பிஜேபியோட போறாரு. அது இவராக தான் போய் அங்கே டெல்லியில் போய் கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுறாரு. பாமகவோட ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணி நம்பர் 2 பிளேயராக வரும்போது அவங்க டிமாண்ட் பெருசாக தான் இருக்கும். அந்த டிமாண்டுக்கு வந்து இவருக்கு எடப்பாடியோட பாலிடிக்ஸ் பார்க்கும்போது அவர் வந்து சீட் ஷேரிங் வரும்போது ரொம்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணக்கூடிய ஆள். அவர் வந்து அவர் சீட்ஸ் கொடுப்பாரு. அப்போனா பிஜேபியை கட் டவுன் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் தேவைன்னா விஜய். போன வாட்டி பிஜேபி வந்து அதிகமாக கேட்கும்போது என்ன சொன்னாரு, இல்லை புலி வருதுன்னு காமிச்சிக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்களா? அப்படி இல்லை. போன வாட்டி 21 என்ன பண்ணாருன்னா, பிஜேபி அதிகமாக சீட்ஸ் கேட்கும்போது இல்லைங்க பாமக விட உங்களுக்கு அதிகமாக கொடுக்க முடியாதுங்க, அப்படி பாமக கொடுத்தானா எனக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, மாமல்லூரில் தோற்றுருவோம், அந்த பிரச்சனை அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது. பாமக தான் நம்பர் 2 மட்டும் தான் பிஜேபி எடுப்பாரு. பாமக 23 23 கம்மியாக தான் கொடுக்கணுன்ற அந்த லைனில் மார்ஜினைஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து விஜயை கூட்டணி கொண்டு வரணும்னா நீங்க நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு விஜய் வச்சு காமிச்சு நீங்க சீட்ஸ் கம்மியாக வாங்கிக்கோங்கன்ற அப்படின்னு. ஸோ விஜய் கிட்ட வந்து 40-50 சீட் கொடுத்தா 40 கேண்டிடேட் முதல்ல விஜய் கிட்ட இருக்கா, அவ்வளோ செலவு பண்ண கேண்டிடேட் இல்லை இருக்கு. அது நெக்ஸ்ட் கொஸ்டின். இவர் வந்து இவரே கேண்டிடேட் கொடுக்கலாம். ஆனால் கேண்டிடேட் கொடுத்தா விஜயே நிப்பாரான்னு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் இப்போ. அதெல்லாம் இருக்கு. இப்போ இவரே கேண்டிடேட் கொடுக்கலாம். அப்படி கேண்டிடேட் கொடுத்துட்டு அவன் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் விஜயோட இருப்பானா எப்படி இருப்பான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு தேமுதிகல இருந்து மாஃபா போன மாதிரி போயிட வாய்ப்பு. அதுதான் நீங்க தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஒர்க்ஸ். இப்போ இந்தியா முழுக்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த த்ரெட்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் ஸோ இந்த ஒரு பொலிட்டீஷியன் வந்து இந்த த்ரெட்லாம் யோசித்து கொஞ்சம் டிசைட் பண்ணுவார். இப்போ எடப்பாடியார் வந்து விஜய் கிட்ட போடுற இந்த எஃபர்ட் வந்து சீமான்ட்ட ஏன் போடுறேன்னா, சீமான் ஒரு பொலிட்டீஷியனாக அவருக்கு தெரியும் ஹவு இதில் இருக்க பொலிட்டீஷியன் லாங்குவேஜில் பேசுவார்னு, அவருக்கு இதில் ரிஸ்க் என்னன்னு தெரியும். விஜய்க்கு வந்து அந்த ரிஸ்க்கு அவர் பிஜேபி மட்டும்தான் ரிஸ்க்குன்னு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுதான் இப்போ தாவேக்காவே ரிஸ்க் இப்போ கிவன் சினாரியோவில். அஃப்கோர்ஸ் ஆமாம், அந்த கட்சியை பார்க்கும்போது இது எப்படி அவர் எடுத்துகிட்டு போய் ரன் பண்ண, ஃபர்ஸ்ட் கேம்பெயின் எப்படி ரன் பண்ணுவார், இதெல்லாம் பெரிய மறுபடியும் எப்படி மீட் பண்ணுவார் கூட்டம், அதுதான் அது பெரிய ஒரு இது கொஸ்டின் மார்க்கு. அதுதான் அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து கண்டிப்பாக கூட்டணி எப்போ வந்து அவர் இந்த கொடியை காட்டினதுக்கு வந்து இப்போ
அவர் கட்சியில் இந்த ஒரு மறுப்பு தெரிவிக்கலையோ அப்போவே that shows he is highly vulnerable and people are trying to exploit him. ஒன்று பார்க்குறாங்க நைஸா. ஒன்றும் இல்லைங்க, தமிழ் இசை வந்து நாலஞ்சு அஜித் ரசிகர் சேர்க்கும் அஜித் ரசிகர் எங்கள் கட்சியை சேரான்னு சொன்னதுக்கே ஒரு நாள் அப்டேட் வந்துச்சு, லெட்டர் வந்துச்சு. இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, யார் வேணால் சேர்ந்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக அஜித் ஒரு கிளாரிஃபை பண்ணுறாரு. இவர்கிட்ட இன்னும் வரலையே, திரும்பி ஒரு கட்சி தொடங்கிட்டார் இவர். கரெக்ட். இப்போது இந்த பரபரப்பில் 2 டாக்ட் அபவுட் டாபிக் வந்து காணா போயிடுச்சு நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் வி ஹவ் கிவன் அ பாஸ், அதை பற்றி பேசலன்னு நம்ம நினைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு சின்ன ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. யாருக்குன்னா நயினாரா அண்ணாமலையா, பாஜகவோட விப் யார் கையில் இருக்குது, அவர் சொல்கிறது சரியா, இது ஒரு இஷ்யூ சார். ரெண்டாவது வந்து இந்த 11.5% இவங்க பாஜக வாங்கினதுக்கு பின்னாடி டிடிவி அண்ட் ஓபிஎஸ்னுடைய சப்போர்ட் தான் இருக்குது. அப்போ அந்த சப்போர்ட் இல்லாமல் ஏடிஎம்கேவால் இந்த டிரான்ஸ்ஃபர் கொண்டு வந்துட முடியுமா? செங்கோட்டையன் ஒரு பக்கம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கார். இந்த 2 பரபரப்பான ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் தான் கரூர் வந்துருச்சு. இப்போது இந்த 2 ஈவெண்ட் ரெலவெண்ட் இல்லையா? அது ஸ்டில் ரெலவெண்ட் தான். அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ரெலவெண்ட் கிடையாது, நயினாரா அண்ணாமலையான்னு கிடையாது, அந்த கட்சின்றது மோடி கட்சி. இந்த ஒரு யதார்த்தம் புரிஞ்சவங்க இல்லை, அது புரியுது. அதில் கேட்ட நுவான்ஸ் என்னன்னா, நான் போய் கூட்டணிக்கிட்ட பேசிட்டு வந்தாங்கன்னா, நான் பார்த்தாங்கன்னா அப்படின்னு இவர் சொல்றதும், அது வந்து பிஜேபியோட நேச்சர், ஹெட்ரோஜினியஸ் நேச்சர். இப்போ கூட சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு பேசினாரு. அந்த கட்சியில எல்லாருமே பட் ஃபைனல் டெசிஷன் வந்து இந்த 2 பேர் கையில தான் இருக்கு. மோடி அமித்ஷா அவங்க தான் எடுக்கிற டெசிஷன். அது ஒன்று. ஓகே. ரெண்டாவது அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ வந்து அதிமுக கூட்டணி பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஓகே. அப்போ அதிமுக கூட்டணி வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கே தெரியும் 11% ஓபிஎஸ் டிடிவி கான்ட்ரிபியூஷன் அதிகம். பட் எடப்பாடி வந்து எனக்கு ஓபிஎஸும் டிடிவியும் சேர்த்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்துட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படி ட்ரை பண்ணல. சரி ஓபிஎஸ் டிடிவி வேணாமா, ஓகே அவங்களுக்கு சேர்த்து அந்த சீட்ஸ் என்கிட்ட கொடு, எனக்கு 29 தான் மெயின். நான் ஒரு லீடர்ஸ் ஓபிஎஸ் டிடிவி மாதிரி லீடர்ஸ் நான் உருவாக்குறேன், அந்த டைம் எடுத்துக்கிறேன். இல்லை லீடர்ஸ் ஒரு ஆளே 29 ஓபிஎஸ் டிடிவி சேர்த்துக்கிறேன். ஓபிஎஸ் டிடிவி அதான் அவங்க எய்தர் அவங்க ஐடியில் அவங்க வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. பட் எடப்பாடி வேண்டாம்னு நினைக்கும் போது ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி சூஸ் பண்ணிட்டாங்க. பொட்டிஷன் எடுக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவர் 2 பேர் வெளில போனதுக்கு காரணமாக தான். ஓபிஎஸ் வந்து என்ன அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டும் அவங்க வந்து எஸ்எம்எஸ் அனுப்புனேன், பார்க்கல, இந்த கதைலாம் அதெல்லாம் கேட்டும் கிடைக்கலன்னு அப்போது பிஎம்ஓவே டெலிபரேட்டாக இருந்தாங்க, இவங்க பார்க்க வேணான்னு. டிடிவி வந்து 24 சேர்க்கும் போதே மோடி பெருசாலாம் அவரோட பெருசாக என்டர்டெயின் பண்ணல. சம் கைண்ட் ஆஃப் அவங்க பெருசாக அவர்ஷன் இருக்கலாம், அதெல்லாம் பெருசாக அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கல. அண்ணாமலை பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு, அங்கே டெல்லியிலேருந்து பெருசாக கிடைக்கல. ஸோ அது டிடிவியும் அவராக போகிறதும் இவங்க ஒன்றும் சொல்லலை. அவங்களோட பொலிட்டிக்கல் கெயின்காக நல்லா விஜய் யூஸ் பண்ணிக்கிறாங்களா சார்? ஏன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு இருந்தது எடப்பாடிக்கு, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க டிடிவியை சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு விஜய் சேர்த்துக்கோங்க, விஜய் சேர்ந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அது ஷிஃப்ட் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து பாஜக பெரிய பிரச்சனை, திமுக வந்து பாஜக பிரச்சனை, அதிமுக பிரச்சனைன்றது வந்து விஜய் பற்றி சொல்கிறது, விஜயோடைய விசிட்டிங்கில் இருக்கக்கூடிய குறைகள் சொல்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதில் ஒரு இது கிடச்சிருக்கு. அண்ணாமலைக்கு வந்து நீங்கள் என்ன விஜய் கார்னர் பண்ணுறீங்களா, விஜய் கார்னர் பண்ண நாங்கள் கூட இருப்போம் போவோம்னு பாஜக காரங்க சொல்கிறதுக்கு விஜயை வச்சு எப்படி நவுத்துறதுன்னு தெரியாத தமிழக பாலிடிக்ஸை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறாங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், விஜய் எடுக்கிற அந்த டிசிஷன் தான் அந்த அன்சர்டன்டியில் தான் இருக்குது. இப்போ எடுக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு 6 மாதத்துக்கு எதுவும் சொல்ல, இப்படியே அவர் எடுத்துதான் தீரணும். எலெக்ஷன் வரப்போதில் எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ விஜயோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, அவருக்கு வந்து மெயினாக இப்போ ஜனநாயகன் ரிலீஸ். இப்போ வந்து அவர் பிஜேபி ஏடிஎம்கேயோட சொல்கிறீங்க, இதுதான் ஒரு மைண்டில் ஓடுமா? கண்டிப்பாக அவர் வந்து சினிமா துறையில் இருக்க அவர் படங்கள் எப்படி ஓடுதோ அந்த கலெக்ஷன் அந்த ஓப்பனிங் இதுதான் அவர் மைண்டில் இருக்கும். அவர்னு இல்லை, எல்லா நடிகர்களுக்குமே அதுதான் இருக்கும். ஆனால் பிகாஸ் தட் இஸ் பீன் த லைஃப் ஃபார் லாஸ்ட் 30 இயர்ஸ்னா அதுதான் இருக்கும். அவர் ஜனநாயகன் ரிலீஸில் எந்த பிரச்சனையும் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபின்னு அந்த டிசிஷன் எடுத்தாருன்னா ஜனநாயகனுக்கு வர ரிலீஸ்க்கு பிரச்சனை வரலாம், ஆடியன்ஸ் ரெஸ்பான்சிபிளாக பிரச்சனை இருக்கலாம், ஒரு பராசக்தி கூட இருக்குது. அந்த பராசக்தியோட இவங்க இந்த ஐடியாலஜிக்கலி இவங்க இந்த லைனில் வர சம்மந்தப்பட்ட படம் மொழி போகிறதுனால அதுக்கு வந்து பெட்டர் ரிசப்ஷன் கிடச்சுன்னா அப்போ நம்ம அங்கே நம்ம அரசியல் காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சினிமாலே நம்மளோட அதிகமாக ஒரு கலெக்ஷன் பராசக்தி எடுத்துச்சுன்னா அதே நம்ம சிக்கலாக போயிடணும். ஸோ இதெல்லாம் அவர் யோசிக்கிறோம். அதனால தான் அவர் பாஸ்ல இருக்கார் இப்போ.
ஒரு ஜனவரி எண்டிங் டைம்ல டிசிஷன் எடுப்பாரு. படம் ரிலீஸ் ஆயிட்டாதான் இவருக்கு வந்து ஹப்பா ஒரு கடமை முடிஞ்சது, அடுத்து என்னன்னு இவரு சொல்லுவார். ஆமா. பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார் பிஜேபி? ஏன்னா ஒரு டெட் சைலன்ஸ் இருக்கு, ஒரு பரபரப்பு இல்லை. பயங்கரமா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட திமுக ஃபைல்ஸு, அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன், இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன், இவர் குற்றம், பஞ்சமி நிலம், இப்படின்னு எல்லாம் பரபரப்பாக இருந்தாங்க. எலெக்ஷன் வரப்போது சுத்தமாக ஒரு சத்தமே இல்லையே, எதுவுமே இல்லைன்னா கிட்டத்தட்ட வந்து ஏடிஎம்கே கேக் வாக் கொடுத்துட்டாங்க, டிஎம்கேவுக்கு பிஜேபி கேக் வாக் கொடுத்துட்டாங்க. விஜய் விமர்சிக்கிறது இல்லை ஒரு மாசமா. இந்த மாதிரியான ஒரு எதிர்கட்சி கொடுக்குற கம்ஃபர்ட் ஜோன் இதற்கு முன்னாடி எந்த ஆளுங்கட்சிக்கு அது இருந்திருக்குமான்னு தெரியாத அளவு இருக்கே. இல்ல எதிர்கட்சிகள் செயல்படுது, பட் ஆனால் ஒற்றுமையா செயல்படலை. அதுதான் பிரச்சனை. கூட்டணியில் இருக்கிறவங்களும் சொல்றீங்களா? பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே சொல்றீங்க? பிஜேபி ஏடிஎம்கே அவங்களும் ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஜெல் ஆச்சா இல்லையான்னு தெரியல. நைனார் ஒரு எஃபர்ட்டை போடுறாரு, அவங்க சில பேர் போடுறாங்க, பட் அது எந்த அளவுக்கு கிரவுண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரில. எடப்பாடியை பொறுத்தவரை பிஜேபி நம்மளை அதிகமாக சீட்ஸ் கேட்டு இப்போ சீட் ஷேரிங் எப்படி இவங்களால பண்ணுறதுன்னு அது பெரிய அது அவருக்கு ஒரு பெரிய டைலமா, எப்படி இவங்களுக்கு கம்மியான சீட்ஸ் வாங்குறதுன்னு. டெல்லி பிஜேபியை பொறுத்தவரை எப்படியும் அதிகமாக சீட்ஸ் வாங்கிடணும் அப்படின்ட்டு அவங்களும் யோசிப்பாங்க. அதுதான் அப்படின்னு. இதுக்கு முன்னே அண்ணாமலை வந்து அவ்வளோ நாய்ஸ் மேக் பண்ணாருன்னா, அந்த அவர் வந்து தனக்காக ஒரு நாய்ஸ் தன்னோட ப்ரெசன்ஸை காட்டிக்கிறது பெருசாக ஒரு அக்ரெசிவாக காட்டினாரு. பட் ஒரு அப்ஜெக்டிவே எல்லாம் பண்ணார். நீங்கள் பாஜக திமுக எதிர்ப்பு அவ்வளோ பண்ணவே தேவையில்லை. ஆனால் அது அளவுக்கு மீறி பண்ணார். எப்போ மோடி அவரே வந்து இந்த கலைஞர் காயின் ரிலீஸில் ஃபங்க்ஷனில் போய் அங்கே மெரினால் நிற்க வச்சார். அப்போவே தெரிஞ்சிருச்சு எனக்கு பிஜேபி எதிரின்னு மோடி சொல்லிட்டாரு. அப்புறம் அதிமுக உள்ள வரும்போது அந்த அண்ணாமலை கொஞ்சம் சைலண்ட் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து அட் டைம் ரெண்டு பேர் எடுத்து தான் அண்ணாமலை ப்ராப்ளம். அவர் எந்த பக்கம் போகாமல் இருக்காரு. இப்போ இவங்க அதிமுகவோட கூட இருக்கு இந்த அலையன்ஸை எப்படி ஜெல் பண்ணுறதுன்ற விட எவ்வளோ சீட்ஸ் வாங்கணும், அதுக்கு தான் 2 பேர் ஒரு வெயிட்டிங் கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் என்ன அந்த வெயிட்டிங் கேம் தாண்டி இப்போ திமுகவும் வந்து இந்த வாட்டி எந்த காரணத்திலும் மிஸ் ஆகிடக்கூடாதுக்கு மேக்ஸிமம் இருக்கிற கட்சியில் உள்ள எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. எனக்கு ஃபிகரேட்டிவாக ஏடிஎம்கே என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியுது. மேபி அவங்களுக்கு தெரியும் டிஎம்கே ஒரு மாதிரி பலம் பொருந்தி இருக்காங்க. ஆஸ் மச் அஸ் சீட் அமாஸ் பண்ணால் போதும், ஒரு டீசெண்டான ஒரு எதிர்கட்சி அப்படின்ற பாயிண்ட்டை நோக்கி போவாங்கன்றது என்னுடைய அனுமானம். அஃப்கோர்ஸ் தே வில் கோ ஆல் கன்ஸ் ஃபார் தேர் வின். இது தெரியுது. வின்னிங்கை தக்க வச்சுக்கிறதுக்கு திமுக வழக்கம் போல் கண்டிப்பாக உதயநிதி ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் கொண்டு போகிறாங்கன்றது கிறிஸ்டல் கிளியராக அந்த 2 பார்ட்டியை பற்றியும் புரியுது. இப்போ நான் கேட்க விரும்புகிற 3 பேர் யார் அவங்களுடைய மூவ்ஸ் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், போஸ்ட் எலெக்ஷன்ஸ் இல்லை எலெக்ஷன் ஒட்டி எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறது. அண்ணாமலை, சீமான், விஜய். அண்ணாமலையோட அரசியல் பாஜகவுக்குள் ஏறத்தாழ முடிந்து விட்டது. அதுவும் இந்த 26 எலெக்ஷன்ல அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தால் கண்டிப்பா அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் பாஜகவுக்குள்ள முடிஞ்சது. இதுக்கப்புறம் பாஜகவில் அவருக்கு ஒரு லைஃபும் கிடையாது. தனி கட்சி தான் சொல்றீங்க? இப்போ தனி கட்சி அணைஞ்சாலும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா 2014 அப்புறம் பாஜக உடைச்சு ஒருத்தர் தனி கட்சியெல்லாம் யாரும் ஃபார்ம் பண்ணது கிடையாது. ஏன்னா அது ஃபார்ம் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு தெரியும். ஏஜென்சிஸ் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ என்ன பிரச்சனைன்னு அண்ணாமலைக்கு வந்து அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ண பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கல. அவர் வந்து என்னென்னா சம்வேர் டெல்லி வந்து எடப்பாடி நம்பலை, இவங்க 2024 டிச் பண்ணிடுவாங்க அவர் நினச்சாங்க. ஸோ அதனால அவரோட செக்ஷன்லேயே அவரோட கம்யூனிட்டியில் ஒரு ஆள் தேவை, ஒரு யங் லீடர் வேணுன்றதுக்கு அண்ணாமலை அந்த ப்ரொஃபைல் சூட் ஆனார். அவர் அக்ரெசிவாகவும் பாலிடிக்ஸ் பண்ணார். எப்போ எடப்பாடி அந்த அலையன்ஸ்குள்ளே வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அண்ணாமலையோட பர்பஸ் அங்கே இல்லை. சரண்டர் இவர் ஆனதுக்கப்புறம் ரிங் மாஸ்டர் அண்ணாமலை தேவைப்போல அவங்க வந்து வேறு டைரக்ஷன் ஆள் தேவை நைனார் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அவர் நிற்கணும்னா கூட எடப்பாடி சிஎம்னு சொல்லி கேம்பெயின் பண்ணோம். அவரோட ஈகோ அதெல்லாம் விட்டு பண்ணுவான். அப்படியே நின்னாலும் இவங்க வந்து எப்படி 2 கட்சியும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு அவங்களை தோக்கடிக்கிறாங்க. அவங்க கட்சியுமே சேர்ந்து வேலை 3 கட்சி வேலை எனக்கு கோயம்புத்தூரில் அவர் நிற்கும் போது நான் வந்து அதிமுக தொண்டர்கள் என்ன பேசினேன். அவங்க சொன்னது பார்ப்போம் நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி திமுக ஜெயிக்க வச்சிடும், இவரை ஜெயிக்கவே கூடாதுன்னு அப்படி பேசினாங்க. ஸோ ஏன்னா 2 பேரையும் பகச்சிக்கிட்டாரு. ஓகே, நம்ம வந்து ஒரு நிறைவாகும் வரை மறைவாக இருக்கணும். யூ நாட் பஞ்ச் அபவ் யுவர் ரைட். இது அவர் பண்ண பாலிடிக்ஸ் அதுதான். ஓகே, இல்லை பிஜேபிக்குள்ளேயே இப்போ நீங்கள் ராஜ்யசபாவோ எது கொடுக்கணும்னா கூட அதில் வந்து அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா எனக்கு என்ன லாபம்னு யோசிப்பாங்க. உனக்கு கொடுத்து எனக்கு என்ன இப்போ இந்த மொமெண்ட்டுக்கு என்ன இப்போ என்ன வெள்ளாள கவுண்டர் ஓட்டுன்றது எடப்பாடிக்கு தான் வரும். என்ன எடப்பாடி சிஎம்ன்றதுல அந்த ஓட்டு வந்துடும். இதை தாண்டி இவர் கொடுக்கறதுல எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து
எல் முருகனை கொடுக்குறேன்னு அந்த அருந்தைய சமூகத்துக்கு ஒரு அப்பீஸ்மெண்ட் பண்ணாங்க. இல்லை இப்போ நாளைக்கே வந்து வாய்ப்பு தமிழிசைக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு நாடக சமூகத்தை அப்பீஸ்மெண்ட் இருக்கும். சிபிஆர் கொடுத்த வரைக்குமே எல்லாமே இருக்குது. ஒன்று சிபிஆர்ன்றது ஆர்எஸ்எஸ்ல இருந்த அந்த நபர், அவர் அந்த ஒரு லாயல் பர்சன் இல்லை, அது தன்கர் போன்றவங்கலாம் அந்த காங்கிரஸ் வந்தவங்க. ஸோ இந்த ஆட்களோட இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்பவே உள்ள நாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாயல்ட்டின்னு என்னென்னு காட்டணுன்றதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் பர்சனல் போட்டாங்க. ஓகே. அண்ணாமலைக்கு இதெல்லாம் இல்லாத போது அவருக்கான டிமாண்ட் அந்த கட்சி இல்லை. இப்போ நீங்கள் 26 கடந்துட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை வெள்ளாள கவுண்டர் ஃபேஸே தேவைன்னா அதுக்கு அண்ணாமலை தான் வரணும். அவங்க வேற வித வெள்ளாள கவுண்டர் ஃபேஸ் எடுத்துருவாங்க. வேலுமணி மாதிரி ஏதாவது சொல்கிறீங்க? அந்த மாதிரி கூட வேலுமணியும் இல்லை, அந்த கட்சிக்குள்ளேயே இன்னொருத்தர் லீடர் எமர்ஜ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அவர் வந்து இப்போது ஃபியூச்சர் பிஜேபின்றது கொஸ்டின் மார்க் தான் அவருக்கு. அவருக்கே தெரியும் அவருக்கு வந்து இந்த அலையன்ஸ் உடஞ்சாதான் ஃபியூச்சர். 26க்கு முன்னாடி அலையன்ஸ் உடஞ்சா மறுபடியும் அண்ணாமலை அதே பவரோட திரும்ப வரலாம். பாஜகவில் ரைஸ் ஆஃப் அண்ணாமலை இந்த 426 இந்த அலையன்ஸ் உடஞ்சா அவங்க வந்து அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி இல்லை வேற மாதிரி அலையன்ஸ், ஒருவேளை இந்த அலையன்ஸ் இருந்து தோத்துட்டா இல்லை அதுதான் சொல்கிறேன்ல. இப்போ இருந்து தோத்துட்டாங்கன்னா அவங்க அண்ணாமலை கிட்ட தான் 3 வருஷம் டைம் இருக்குது, வேற லீடர் யாராவது ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பிஜேபி மோடியோட பாலிடிக்ஸ் 10 இயர்ஸ் பார்க்கும்போது அவர் எந்த லோக்கல் ஃபேஸஸ் பெருசு ஸ்ட்ராங் ஃபேஸஸ் வளர்த்து இல்லை. பஞ்சாயத்து முதல் பார்லிமெண்ட் வர்ற ஓட்டு எனக்கான ஓட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 18% ஓட்டில் போயிட்டு ஒரு சில ஆட்கள் இப்போ அண்ணாமலைக்கு பெரிய பங்கு இருக்குது, அண்ணாமலைக்கு பெரிய பங்குன்னு சொன்னால் பிஜேபி மாதிரி கட்சியில் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக மாட்டாங்க. யாரே ஒத்துக்க மாட்டாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் நீங்கள் இது தோத்து போன இடம் தான் இது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேட்ஸில் தமிழ்நாட்டில் மட்டும் எம்பி அவங்களுக்கு வரல, சுத்தமாக கிடையாது. அப்போனா இங்கே வந்து நான் வர்ற ஓட்டுக்கு நான் தான் ஓனர்னு சொன்னால் அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? ஜெயிக்கவே இல்லையாப்பா ஆகிடும். அப்போ நீங்கள் பவரே ஆகாமல் பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே. செகண்ட் ஒன் சார், சீமானை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு பெரிய நெக்ஸ்ட் ஜம்ப் ஒன்று பண்ணுவாருன்னு இருப்பார். அந்த ஜம்புக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு விஜய் ஒரு பெரிய த்ரெட்டாக அவர் பார்த்தார். இப்போ விஜயே ஒரு இதில் வேணால் விஜயை மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் பண்ணி அவர் நம்ம இப்போ இந்த 2 அணிகளை மாற்று மறுபடியும் தனிச்சு நின்று ஒரு 10-15% நம்ம எடுத்துகிட்டு வந்துடலான்னு அப்படி பார்க்குறாரு. அது பழைய பாமகவுடைய ஸ்டேச்சர் நம்ம சொல்லலாமா? இதை பாமக ஸ்டேச்சர் அதிகமான ஸ்டேச்சர். அவர் வந்து என்ன விஜய் விஷயத்துல என்ன பயந்தார்னா, இவருக்கு இதுக்கு முன்னாடி ஆலோசனை சொல்லிட்டு இருந்தவங்க விஜய் பக்கத்துல இருந்தாங்க. இவர் எடுக்கிற இஷ்யூஸ் விஜய் எடுத்திருந்தாங்க. இவர் எடுக்கிற அந்த லோக்கல் ஸ்ட்ராட்டஜி விஜய் எடுத்தாருன்னா இவருக்கு பிரச்சனை ஆயிடும். சீமானோட பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, திமுக அதிமுக ஒரு கேஸ்டில் ஓட்டு போடும்போது இன்னொரு கேஸ்ட் அந்த ஏரியாவில் நல்லா கொஞ்சம் ரீசனல் பிரசன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருவாரு. திருநெல்வேலியில் யாதவர் போன்ற செக்ஷன் சான்ஸ் கொடுப்பாரு. இது கொடுக்கறதால என்னன்னா திமுக அதிமுக அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஓட்டு வரும். ஒருவேளை இவங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இவருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அடிவாங்க. இப்படி தான் கன்னியாகுமரி ஆச்சு. கன்னியாகுமரியில் மீனவர் வச்சு கொஞ்சம் ஓட்டுட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் அந்த தாரகை கட்பத்துக்கு சான்ஸ் கொடுத்தோன்னே இவங்களுக்கு கன்னியாகுமரியில் நாம் தமிழ் ஓட்டிங் குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ நாளைக்கு விஜய் சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்கன்னு இவர் பெரிய செட்பேக் ஆகும்னு நினச்சாரு. பட் விஜய் இது இப்படி இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகிறாங்க. திமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க அடிக்கிறாங்க. மூணாவதாக நீங்கள் கேட்டது வந்து விஜய் தான் சொல்றேன். அவருக்கு விஜய் கண்டெஸ்டிங் as a candidate considering 2026 அந்த ஆஸ்பெக்ட்ல கேக்குறேன் சார். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த கட்சி வச்சு என்ன பண்றது, 3 ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. ஒன்று நீங்கள் வந்து தனிச்சு போட்டிடணும், இருக்கல பெஸ்ட். பட் தனிச்சு போட்டிடுறதுனா இவர் அதுக்கான செலவு பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், இது எவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு கேண்டிடேட் தனிச்சு போட்டாங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து நீங்கள் அறிவிச்சப்பறம் கட்சியில் இருப்பாங்க மாட்டாங்களான்றது கேரண்டி இல்லை. அந்த லாஸ்ட் டே விட்ரால் வரைக்கும் அந்த கேண்டிடேட் கட்சி அங்கே இருக்கணும். அது அப்படி அந்த ஹோல்டு பண்ணி வைக்கிறவளோ முடியுமான்னு தெரியல. அது அந்த ரிசோர்ஸஸ் வீட்டில் இவர் தான் ஸ்பெண்டிங் ஃபுல்லாக பண்ணணும். பண்ணி வர்ற ஓட்டை வச்சு நான் எவ்வளோ நாள் பாலிடிக்ஸ் பண்ண போகிறேன் அதெல்லாம் அவர் யோசிக்கணும். இல்லை அதிமுக பாஜக அலையன்ஸ் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறதுல பாஜகவோட போகும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் அடி வாங்கும் உங்களோட. ஏன்னா இப்போ அந்த டாக் வரும்போது இந்த தரப்பில் ஒரு ப்ரொபகேண்டா ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி கிட்ட சரண்டரான்ற இப்போ இது ஓரளவுக்கு அது மக்கள் மத்தியிலே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இப்போ அலைன்ஸ் போகிறாரா, பிஜேபி அலைன்ஸ் போகிறாரா அப்படின்ற இது இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இல்லை
ஸ்டாலின் கூட கொடுக்குற ஆஃபரே எடுத்துக்கிட்டு போகலாம். என்ன ஆஃபர் இருக்கு சார் அவர் கொடுக்குற ஆஃபர்? அப்படி எதுவும் இல்லவே இல்லையே, என்ன ஆஃபர்? இல்லை அவர் வந்து இல்லை ராகுல் காந்தி மூலியமாக பேச. இப்போ ராகுல் காந்தி வந்து நாங்கள் எங்கள் கட்சியில் மர்ஜ் பண்ணுறேங்க, எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஸ்டாலின் கேட்டு காங்கிரஸ்க்கு சீட்ஸ் வாங்கிட்டு புசி ஆனந்துக்கு வந்து நான் பாண்டிச்சேரியில் பண்ணித்தரேன். சிஎம் கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட் கஷ்டம், பட் அவங்க உங்கள் ஆட்களுக்கு அங்கெல்லாம் சீட்டு கொடுக்குறேன். இங்கே நான் ஒரு 5-6 பேர் ஆட்களோடு யார் இருக்காங்க அங்கே பெரிய அருண் இவங்கெல்லாம் ஒரு எதிர்கட்சியாக இருந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ஃபைட் பண்ணுவாங்களா? இல்லை, அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் தாண்டி வேற யாரையும் உங்களால ப்ரொஜெக்ட் பண்ணவும் முடியல. ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு கூட இருந்தவங்க அப்படின்ற மாதிரி தான். இவர் வந்து இப்போ ஐடியில் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சினிமா ஸ்டாருக்கும் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சினிமா ஸ்டார்ஸ் யூஸ்வலி அவங்க ஒரு க்ளோஸ் ரூமில் இருப்பாங்க, கொஞ்சம் அலூஃபாக இருந்து பழக்கப்பட்டவங்க. பொலிட்டீஷியன்ஸ் வந்து மேக்ஸிமம் சோஷியலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேப் வந்து பிச் பண்ணணும். ஒரு 2-3 நாள் தொடர்ந்து கேம்பெயின் பண்ணால் 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைப் இருக்காது, ஒரு பொலிட்டீஷியனை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் அவர் வந்து அந்த ஹைப்போடையே இருக்கணும்னு அவர் நினச்சாரு. இப்போது அப்போ இந்த ஸ்டார் இருக்க தான் கட்சிக்குள்ளே எந்த நிர்வாகிகள் நான் விசாரித்த வரை அவரோட ஆக்சஸ் இருந்தது வந்து அது ஜானுக்கும் இவர் புசியானு தவிர யாருக்கும் ஆக்சஸே இல்லை அவருக்கு, எந்த நிர்வாகியும் இல்லாத போது இவர் எப்படி ஒரு கேண்டிடேட்ஸை பேசி என்னதான் சார் பிரச்சனை? ஆக்சஸ்னா எனக்கு புரியல. விருப்பப்பட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, விருப்பப்பட்டு தான் டெசிஷன் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ரூம்ல போய் பூட்டிப்பாங்களா? இல்லை அக்சஸ் இல்லை அப்படின்ற அந்த டெர்மினாலஜியே புரிய மாட்டேங்குது. என்ன அக்சஸ் வேணும் இவருக்கு? இதுக்கு மேலே என்னன்னு இல்லை. என்ன பிரச்சனைனா பீப்புள் வாண்ட் பவர். நான் அதுக்கான பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல. அரசியல் பணத்துக்கு பயப்படுறாங்க, ஆனால் அதிகாரம் தேவைன்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய இப்போ மாஸ் ஃபாலோவிங் இருக்குது, இதை வச்சு சினிமாவில் அவர் சொன்ன நம்பர் 1 பொசிஷன் அட்டன் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் அவர் வந்து பேன் இண்டியா ஹீரோலாம் அவருக்கு அடுத்து பெருசாக யாரும் இல்லை. இப்போ இதை வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்? சரி, பாலிடிக்ஸ் இருக்குது, பாலிடிக்ஸ் போகலான்னு வந்துட்டார். ஆனால் அதுக்கு எப்படி பண்ணணும், எந்த இது பண்ணணும், அதுக்கேற்ற கமிட்மெண்ட் அவர் போடலை. அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்நேரத்துக்கு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு நான் கேண்டிடேட் ரெடி பண்ணி எல்லா தொகுதியிலும் அவருன்ட்டாரு. இல்லை அது ஓகே, பட் எல்லா தொகுதியும் டெக்னிக்கலி அவர் நிற்க முடியாதுல்ல. இப்போ நிற்கிறதுக்கு ஒரு ஆட்கள் நான் ரெடி பண்ணி வைக்கணும். அவர் எந்த சோஷியல் பேஸ் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி காஸ்ட் அலோகேஷன் யார் யாருக்கு அதெல்லாம் அவர் இன்ஜினியரிங் பண்ணி அவர் பர்ஃபெக்ட் பண்ணி ஒரு கேம்பெயின் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தான் கேம்பெயின் இருக்குன்னா இப்போ எலெக்ஷன் டைமில் எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கே இருப்பாருன்னு நமக்கு தெரியாது போது. ஸோ இப்போ பிளானிங்கே எல்லாம் வந்துட்டார். இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் செய்கிறது அவர் சேஃபான எக்ஸிட்டாக இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்து பேசியிருக்க ஒரு ரேப்போ இருக்குது, ஆல்ரெடி பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து சேர்ந்துக்காங்க, நான் நாளைக்கு எப்போ உங்களுக்கு 31 வாய்ப்பு இருந்தால் அப்போ அதில் நாங்களே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இதுவாக இருக்கும். அது ஒரு அந்த கட்சிக்கு எதிர்ப்பு கிடையாது, ஒரு யாரும் திட்டுறதும் கிடையாது பெருசா. நீங்கள் ராகுல் காந்தி லீடர்ஷிப் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேஃபாக அப்படி விஜயோட ஈகோ அதற்கு இடம் கொடுக்குமா? நான் ராகுல் காந்தி லேபிளில் இருக்கிறேன் இப்படின்னு சொல்வது, அதுதான் சார் ப்ராக்டிக்கல் திங்கிங் கொஞ்சம் வேணும் இங்கே. இல்லை, ஐ வுட் சே சில நேரத்தில் வந்து பவன் கல்யாண் மாதிரி இருக்க முடியல, சிரஞ்சீவி இருத்தல் கூட ஓகே தானே, பாலிடிக்ஸ் ஆல் இஸ் ஃபேர் தானே. இல்லை, சிரஞ்சீவி கூட அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவர் போனார், திருப்பதியில் ஜெயிச்சுட்டு தான் போனார், திருப்பதி ஜெயிச்சுட்டு அவர் போனார். இவர் கேஸில் என்னென்னா ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அலைன்ஸ் போகணும்னு நினச்சாரு. அதுதான் ப்ரீ மிஸ்டேக். அவர் ஆக்சுவலி என்னென்னா டெக்னிக்கலி அலைன்ஸ் தான் நான் போவேன் அப்படின்னு அவர் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா என்னால் 234 தொகுதி கேண்டிடேட் போட முடியாதுன்னா அவர் பார்லிமெண்ட்லேயே கான்டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா 39 கேண்டிடேட் போடுறது ஈஸி. இப்போ வந்து 234 தொகுதி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி போகணும். அட்லீஸ்ட் ஈரோடு இடைத்தேர்தலாவது அவங்க இல்லை, இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் இல்லை, பார்லிமெண்ட் 39 பேர் ஒரு பேன் தமிழ்நாடு ஓட்டுன்னு போயிட்டு அந்த ஓட்டு ட்ரையல் பார்த்துருக்கலாம். இல்லை, பேன் தமிழ்நாடு ஓட்டு ஒன்று வரும். அஃப்கோர்ஸ் சட்டமன்றத்தில் வர ஓட்டை விட கம்மியாக தான் வரும். அந்த ஓட்டு எந்த கட்சி எந்த கூட்டணியில் நம்ம சேர்த்துக்கலாம், அந்த கூட்டணியில் நம்ம போயிடலாம், அவர் கூட்டணி வந்துடலாம். இப்போ வந்து அவரால் நிற்கவும் முடியும், அந்த விலகவும் முடியல, இருக்கவும் முடியல. அதுதான் ப்ராப்ளம். இப்போ இறுதியாக யார் யார் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாங்க கிவன் த கரண்ட் சினாரியோ அப்படின்னு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறது என்ன சார்? சார், நான் திமுகவுக்கு இருக்க பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்கு இந்த மைனாரிட்டி கன்சால்டேஷன் அது விஜய் வந்து பிரேக் பண்ணுவார்னு ஒரு டாக் இருந்தது. பட் விஜய் இப்போ இந்த டிஸ்கஷன் டாக்ஸ் எல்லாம் போகும் பிஜேபியோட போகிறன டவுட் வந்தப்புறம் அது ரூல்ட் அவுட்டு. ரெண்டாவது வந்து 10% எதிரான இது அது பாமக இன்னும் சேரலை. பட் ஒரு கன்சல்டேஷன் அது பாமக இன்னும் சேரலை. பட் எடப்பாடி கண்டிப்பாக சேர்த்துருவார், ஏன்னா சேலத்தில் ஜெயிக்கணும் அவருக்கு. ஆனால் ஸோ அப்படி 10% எதிரான கன்சல்டேஷன் பக்கம் வந்துடும். மூணாவது வந்து இப்போ திமுகவில் வந்து ஓபிஎஸ் டிடிவி
ஒரு டிஸ்கஸ் அவங்களும் அவங்க பேசுகிற டோனும் அப்படி தான் ப்ரோடியம் டோன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்ஸே பேசும்போது அடுத்து திமுக வரும்னு பேசிக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து திமுக கூட இப்போ அவங்க பாலிடிக்ஸ் இதான் புரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் பாலிடிக்ஸ் சர்வே வேணும், எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது, எடப்பாடி சிஎம் ஆகிறது என்ன பண்ணுமோ அதை பண்ணுறோம் அப்படி ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காங்க. அப்போ அவங்க சேர்த்து முக்குளத்தூர் கன்சாலிடேஷன் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே திமுகவோட ஓட்டிங் எல்லாமே இருக்கும்போது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் சார், பர்சன்டேஜ் வைஸ் எப்படி பார்த்தாலும் இந்த அணி வந்து 43-44 கீழே வராது. இன்ஃபேக்ட் விஜய் இந்த சைடு கொஞ்சம் வந்தாங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போகும், 45 போகும். ஏன்னா ஒரு இவங்க விஜய் சேரலைன்னா இந்த அணி பெருசாக ஜெயிக்காதுன்ற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே, அதிமுக பிஜேபி அணி ஜெயிக்காதுன்னு நம்பிக்கை கொஞ்சம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். விஜய் சேர்ந்துட்டார்னா ஒரு பெரிய விஜயே சேரும்போது ஒருவேளை இந்த அணி ஜெயிச்சிருமோன்ற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். அது பர்செப்ஷனோட கவுண்டர் பர்செப்ஷன் வந்து இங்கே ஒரு ஃபியர் ஃபேக்டரில் இன்னும் கொஞ்சம் ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்லிமெண்ட்லேயே அதிமுக பிஜேபி சேர்ந்துருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திமுக ஓட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றதால கொஞ்சம் நிறைய பேர் ஃபியர் இல்லாமல் கொஞ்சம் போட்டாங்க. ஃபியரோட ஓட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கும் அதிமுக. இந்த அதிமுக அணியை பொறுத்தவரை அவங்க அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணால் 35% மேலே வரணும். ஏன்னா கொஞ்சம் ஓபிஎஸ் அந்த முக்குளத்தூர் கொஞ்சம் பேக்லேஷன்னு 35 கீழே அவங்க போயிருக்காங்கன்னா தென் டீப் ட்ரிபிள். சீமான் வந்து அவருக்கு எனக்கு சீமானோட ஓட்டிங் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மற்றவங்கள எப்படி கேண்டிடேட்ஸ் போடுறாங்க, அவர் எப்படி இது பண்ணுறான்னு பொறுத்து இருக்குது. போட்டி கடுமையாக இருந்தாருன்னா அப்போ சீமானுக்கு குறையும் வாய்ப்பு இருக்குது. அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்கன்னா சீமானுக்கு தான் இப்போ நேச்சுரலாக இப்போ 2 பேர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சீமான் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. சீமான் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். நன்றி சார், நிறைய பொறுமையாக புது கோணங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.